Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம க்ளோரியஸ் ரிவெஞ்ச் ஆஃப் ஏஃபிங் தொடரோட எபிசோட் 3 பார்க்க போறோம். ஆக்சுவலா இதோட செகண்ட் பார்ட்டுக்கு காப்பிரைட் வந்துருச்சு. அதனால தான் இந்த ஒரே வீடியோல 2வது மற்றும் 3வதுன்னு 2 எபிசோடையும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் எபிசோட் 2 பார்க்க தயாராயிருங்க. இதோட முதல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. போன எபிசோட்ல நாம பார்த்த மாதிரி அந்த ஷார்ப் டீமன் வாள் பட்டதுல ஏஃபெங் இறந்து போயிடுறான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவன் அந்த டிவைன் சோல் பில்ல சாப்பிட்டதால அவனோட மறுபிறப்பு அதே ஃபேமிலி வாரிசோட உடம்புல நடக்குது. மறுபிறப்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏஃபெங்க்கு தெரியுது இவன் யாருடைய உடம்புல இருக்கானோ அவனுக்கு ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்கன்னு. இப்போ ஏஃபெங் அவங்க எல்லாரையும் சமாளிக்கணும். அதே நேரத்துல அவனுக்கு பிரின்சஸ் லூசியோட அறிமுகம் கிடைக்குது. அவங்க முதல் மீட்டிங் ரொம்பவே விசித்திரமா இருந்தாலும் ஒருத்தர் புடிச்சு போகுது. அப்புறம் ஒரு ஏலம் நடக்கும்போது ஏஃபெங் அந்த கோஸ்ட் கிளா பியூட்டி மெடிசனை விலைக்கு வாங்கிடுறான். ஆனா அதே மெடிசன் பிரின்சஸ் லூசிக்கும் தேவைப்பட்டது. இப்போ கதை என்ன ஆகுதுன்னா, ஏஃபெங் அந்த ஏலத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறான். ஆனா பிரின்சஸ் லூசி தன்னோட வேலைக்கார பொண்ணை கூட்டிக்கிட்டு அவனை தெரியாம ஃபாலோ பண்றாங்க. அந்த வேலைக்கார பொண்ணு கேக்குறா, நாம எவ்வளோ நேரம் தான் இவனை பின்னாடியே போய் ஃபாலோ பண்றது? வாங்க இப்போவே அட்டாக் பண்ணி அந்த கோஸ்ட் கிளா பியூட்டியை பிடுங்கிடலாம் அப்படின்னு. ஆனா லூசி அதுக்கு ஒத்துக்காம, எனக்கு அவன் அந்த மெடிசனை வச்சு எப்படி எலிக்சர் செய்யறான்னு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, எலிக்சரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஏஃபிங் திடீர்னு அப்படியே நின்றுடுறான். நீங்க ரொம்ப நேரமா என்னை துரத்திக்கிட்டு வர்றீங்க, இப்போ வெளியே வர்ற டைம் வந்துடுச்சு அப்படின்னு கூப்பிடுறான். இதை கேட்டதும் 2 பேரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ பிரின்சஸ் மெதுவா அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, நாம தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்கை, ஆப்பரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி மறைஞ்சிருக்கோமே. ஏஃபெங்க்கு நாம இங்க இருக்கிறது தெரிய வாய்ப்பே இல்லை. அவன் சும்மா நம்மளை வெளியே வர வைக்க ட்ரை பண்றான் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு, ஓ அப்படியா விஷயம், பிரின்சஸ் நீங்க நிஜமாவே ரொம்ப புத்திசாலி, அவனை நல்லா ஏமாத்திட்டீங்க அப்படின்னு பாராட்டுறான். உடனே ஏஃபெங், சரி உங்களுக்கு வெளியே வர இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, நேரா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. எனக்கும் நிறைய வேலை இருக்கு, வீட்டுக்கு போய் ஒரு பெயிண்டிங் வரைய போறேன். ஒரு அழகான பொண்ணு ஏரியில குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி பெயிண்டிங் அது அப்படின்னு நக்கலா சொல்றான். இதை கேட்டதும் லூசிக்கு பதறிடுச்சு. ஐயோ இவன் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அந்த வேலைக்கார பொண்ணு, உங்களை அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. ஏன்னா லூசி முன்னாடி ஏஃபெங்க அந்த ஏரியில மீட் பண்ணதையும் அவன் இவங்களை குளிக்கும்போது பார்த்ததையும் யார்கிட்டையும் சொல்லல. இப்போ வழி இல்லாம பிரின்சஸ் அவன் முன்னாடி வர்றதுக்கு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க வர்றதுக்குள்ள ஏஃபிங் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். லூசிக்கு செம கடுப்பாயிடுச்சு. இவன் நம்மள வெளியே வர சொல்லிட்டு அவனே ஓடிட்டான், நம்மள முட்டாளாக்கிட்டான் அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா அவங்க அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு முகமூடி போட்ட வாரியர் நிக்கிறான். அவன் சொல்றான், பிரின்சஸ் வழியா நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இன்னைக்கு உங்களை காப்பாத்த யாருமே இல்ல. உங்களை தேடி தேடி நான் எத்தனை பேரை கொன்னிருக்கேன்னு எனக்கே தெரியாது. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், உங்களை அடிச்சு துவம்சம் பண்ணாதான் என் டயர்ட்னஸ் போகும் அப்படின்னு மிரட்டான். பிரின்சஸ் பயப்படாம, நீ அந்த 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ் ஆளுதானே? என் அங்கிள் தான் உன்னை அனுப்பியிருக்காரு, சொல்லு என் அப்பா அம்மாவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த கொலையாளி, எனக்கு அத பத்தியெல்லாம் ஒன்னும் தெரியாது, நான் உன்னை கொல்ல வந்திருக்கேன். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உன்னை கொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். இப்போ சீன் கட்டாகி அடுத்த இடத்துக்கு போகுது. ஏஃபிங் அந்த கோஸ்ட் கிளா பியூட்டிய வச்சு சூப்பரான ஒரு எலிக்சரை ரெடி பண்ணிட்டான். அவன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, இது சாதாரண மெடிசன் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல், இது உடம்புக்கு தெம்பு கொடுக்கும், இளமைய தக்க வைக்கும், இழந்த சக்திய மீட்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் இதை கேட்டு ஆச்சரியப்படுறான். ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு எலிக்சர் பத்தியோ அதோட பெனிஃபிட்ஸ் பத்தியோ எதுவுமே தெரியாது. ஏஃபிங் அந்த மெடிசனை எடுத்துட்டு போய் அவனோட தாத்தா கிட்ட கொடுக்க சொல்லிட்டு, நான் அப்படியே வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு அவங்க வீட்டு மேல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுற சத்தம் கேக்குது. ஏஃபிங் உடனே பறந்து போய் என்னன்னு பார்த்தா, அங்கிருந்து பிரின்சஸ் லூசி வெளியே வராங்க. 2 பேரும் பயங்கர வேகமா மோதி அப்படியே கீழே விழுறாங்க. ஏஃபிங் சொல்றான், நீ என்ன துரத்துறத நிறுத்திட்டன்னு பார்த்தா இப்போ நேரா என் வீட்டுக்கே வந்துட்டியா? நான் ஆல்ரெடி அந்த மெடிசனை யூஸ் பண்ணி எலிக்சர் செஞ்சுட்டேன்,
நீ அத வாங்க வந்திருந்தா ரொம்ப லேட் அப்படின்னு சொல்றான். ஆனா லூசிய பாக்கும்போது அவ வாயிலிருந்து ரத்தம் வருது. யாரோ அவள அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு ஏஃபிங்க்கு புரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த வேலைக்கார பொண்ணும் அங்க வந்து விழுறா. அவளுக்கும் பலமான காயம். அந்த முகமூடி கொலையாளி அங்க வந்து நின்னு, அந்த பொண்ணை என்கிட்ட குடுத்துரு, இல்லனா நீயும் செத்துடுவ அப்படின்னு மிரட்டுறான். ஏஃபிங் உடனே லூசிய ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு தன்னோட வாளை எடுத்துட்டு, முதல்ல நீ யாருன்னு சொல்றா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், செத்து போறவங்களுக்கு நான் என் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைய ஆரம்பிக்கிறான். சண்டை போடும்போதே அவனுக்கு புரியுது ஏஃபிங் ரொம்ப பவர்ஃபுல்னு. அந்த கொலையாளி சொல்றான், நீ கீ கண்டன்சேஷன் லெவல்ல இருக்கிறத பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆனா நான் பார்டன் லெவல் கல்டிவேட்டர். உன்னை ஒரு எறும்ப நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஏஃபிங் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டே இருக்கும்போது அவன் ஒரு ஆஃபர் கொடுக்கறான். நீ பேசாம 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ்ல சேர்ந்துடு, நான் உன்னை என் ஸ்டூடெண்டா மாத்திக்கிறேன் அப்படின்னு. அந்த பேரை கேட்ட உடனே ஏஃபிங்க்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா போன ஜென்மத்துல அவனை கொல்ல பார்த்ததே அவங்கதான். உடனே ஏஃபிங் தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய சக்தியை ஆக்டிவேட் பண்றான். அவனோட உடம்பே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஏஃபிங் ஒரு பயங்கரமான அட்டாக்க போட அந்த வெளிச்சம் தாத்தா வரைக்கும் தெரியுது. ஏஃபிங் அந்த கொலையாளியோட மொத்த எனர்ஜியையும் உறிஞ்சி எடுத்துடுறான். பிரின்சஸ் லூசிக்கு இதை பார்த்துட்டு நம்பவே முடியல. ஒரு கீ கண்டன்சேஷன் ஆளால இவ்வளவு பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுறான். அந்த கொலையாளி உயிர் பிச்சை கேட்கறான். ஆனா ஏஃபிங், நீ எப்போ அந்த பேலஸ் பேரை சொன்னியோ அப்பவே உன் சாவு உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே வெட்டுல அவனை தீத்து கட்டுறான். அப்புறம் அங்க மயக்கமா இருக்கிற அந்த வேலைக்கார பொண்ணை தூக்கிட்டு போகும்போது லூசியும் வேணும்னே மயக்கமான மாதிரி நடிக்கிறா. அதனால ஏஃபிங் 2 பேரையும் தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போறான். இத பார்த்த தாத்தாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பேரன் தன்னை விட பெரிய லெவல் கல்டிவேட்டரையே ஒரு நொடியில போட்டுட்டான் பாத்தியா, இவன் தான் இந்த ஃபேமிலியை பாதுகாப்பான் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. தாத்தா அப்படியே ஏஃபிங் ரூமுக்கு போய் பார்க்கலான்னு போகும்போது உள்ள இருந்து ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. லூசி கேக்குறா, நான் ட்ரெஸ்ஸை கழட்டித்தான் ஆகணுமா அப்படின்னு. அதுக்கு ஏஃபிங், ஆமா, இது கோல்டன் நீடில் டெக்னிக், சரியான இடத்துல ஊசி குத்துனாதான் உனக்கு சரியாகும், அதனால சீக்கிரம் ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்றான். இத வாசல்ல நின்னு கேட்ட தாத்தா ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு, சரி அவங்களுக்கு பிரைவசி கொடுப்போம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். உள்ள என்ன நடக்குதுன்னா, ஏஃபிங் லூசிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே, ஏன் அவங்க உன்னை துரத்துறாங்க அப்படின்னு கேட்குறான். லூசி சொல்றாங்க, நான் ஸ்கார்லெட் பிளட் எம்பையர் பிரின்சஸ். எனக்கும் அந்த பேலஸ்க்கும் நடுவுல பொலிட்டிக்கல் பிரச்சனை இருக்கு. என் அங்கிளும் அவங்க கூட சேர்ந்துட்டு என்னை கொல்ல பார்க்கறாங்க அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் லூசிக்கு ரொம்ப பெட்டரா தோணுது. இன்னும் கூட ஊசி போடு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஏஃபிங், இல்ல, ஒரு தடவைக்கு 1 போதும் அப்படின்னு நிறுத்திடுறான். அப்போதான் லூசிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ தோள்பட்டையில தானே ஊசி போட போற, அதுக்கு எதுக்கு என்ன ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஏஃபிங் இதுக்கு பதில் சொல்ல முடியாம திருன்னு முழிச்சிட்டு, அது ஏதோ ஒரு காரணம் இருந்தது, ஆனா இப்போ எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சமாளிக்கிறான். லூசிக்கு அவன் வேணும்னே அப்படி சொன்னான்னு தெரிஞ்சிடுச்சு. நீ ஒரு பெரிய பொறுக்கிடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த சத்தத்துல ரூமே அதிருது. வெளியே இருந்து கேட்ட தாத்தா, அடடா லவ் ஃபைட்டு செம்மையா போகுது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்புறம் லூசி அவனை திட்டி வெளியே தள்ளிடுறாங்க. இதை பார்த்த அந்த வேலைக்கார பொண்ணு இன்ஷான் சிரிச்சுக்கிட்டே, பிரின்சஸ், அவன் உங்களை நல்லா வச்சு செஞ்சிருக்கான், உங்களுக்கு தான் தெரியல அப்படின்னு கிண்டல் பண்றான். இப்போ எபிசோடு 3 ஆரம்பிக்குது. ஏஃபிங் மார்க்கெட்ல உட்காந்து அந்த எலிக்சரை வித்துக்கிட்டு இருக்கான். அப்போ இன்ஷான் கிட்ட, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என் காலை அமுக்கி விடு அப்படின்னு ஆர்டர் போடுறான். அவளுக்கு செம்ம கோவம் வருது. நீ ஏன் இங்க டைம் வேஸ்ட் பண்ற, ஒழுங்கா போய் பிரின்சஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடு, உனக்கு தான் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை கழட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நக்கலா கேட்குறான். அதுக்கு ஏஃபிங், ஆமா அதைத்தான் பண்ண போறேன், ஆனா அதுக்கு காசு வேணும்ல, இந்த மெடிசன் வித்தாதான் என் வேலை நடக்கும். அப்புறம் பிரின்சஸ் தான் சொன்னாங்களே நான் சொல்றத கேட்கணும்னு, அதனால வாயை மூடிட்டு காலை அமுக்கு அப்படின்னு மிரட்டி காலை அமுக்க வைக்கிறான். அந்த மெடிசன் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் யாரும் வாங்க முன்வரல. அதே சமயம் அங்க மினிஸ்டரோட பையன் வாங் ஷாவோ வர்றான். அவர் ரொம்ப மோசமானவன். ஒரு ஏழை தாய் தம் பையனுக்காக மெடிசன் கேட்கும்போது அவன் காசை ஏத்தி சொல்லி அவங்கள உதைச்சு தள்ளுறான். இதை பார்த்த ஏஃபிங் உடனே அந்த பையனை காப்பாத்தி
தன்னோட எலிக்சர்ல இருந்து ஒரு மாத்திரையை அவனுக்கு கொடுக்கறான். அந்த பையன் முதல்ல கஷ்டப்பட்டாலும் அப்புறம் அவன் உடம்புல ஒரு மேஜிக்கல் எனர்ஜி வருது. அவன் நோயும் சரியாகுது, அவனுக்கு கவர்ப்பும் கிடைக்குது. இத பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏஃபிங்க புகழ ஆரம்பிக்கிறாங்க. வாங் ஷாவோக்கு இது பிடிக்கல. அவன் ஏஃபிங் கிட்ட வந்து மிரட்டுறான். இந்த ஊர்ல நாங்க தான் மெடிசன் விற்கணும், நீ எப்படி இங்க வரலாம் அப்படின்னு டீபிள உதைச்சு உடைக்கிறான். ஏஃபிங் அசராம, உன்னை அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு போல, அதான் இப்படி துள்ளுற அப்படின்னு சொல்றான். அப்போ வாங் ஷாவோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்கறான். நாம ஒரு சண்டை போடலாம், நீ ஜெயிச்சா எங்க ஃபார்மசி எல்லாம் உனக்கு, ஆனா நாங்க ஜெயிச்சா உன் எலிக்சர் ஃபார்முலாவை எங்களுக்கு தந்துடணும் அப்படின்னு சவால் விடுறாங்க. ஏஃபிங்கும் சம்மதிச்சு ரிங்குக்கு வர்றான். வாங் ஷாவோ தான் ரொம்ப பவர்ஃபுல்னு நினைச்சுக்கிட்டு ஏஃபிங்க கிண்டல் பண்றான். ஆனா சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஏஃபிங் ஒரு மின்னல் வேகத்துல அவனை கீறிட்டு போயிடுறான். வாங் ஷாவோ செத்து அங்கேயே விடுறான். அவனோட ஃப்ரெண்டு பயந்து போய் ஓட பார்க்கும்போது ஏஃபிங் அவனையும் புடிச்சு, நீங்க 2 பேரும் மெடிசன் வச்சுட்டு மக்களுக்கு உதவி பண்ணாம அவங்கள கொன்னு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அவனையும் போட்டு தள்ளுறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏஃபிங்குக்காக கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. கடைசியா நாட்டு மன்னாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏஃபிங்க சந்திக்க வர்றாரு. அவர் ஏஃபிங்கோட வீரத்தை பாராட்டி அவருக்கு நிறைய தங்க காசுகளும் நிலமும் வெகுமதியா தர்றாரு. ஏஃபிங் மன்னரை பார்த்த உடனே சொல்றான், உங்களுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க குடிக்கிற இந்த வைன் உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு. மன்னர் ஆச்சரியப்பட்டு, ஆமாம் எனக்கு இதய நோய் இருக்கு, நீ ஒரு நல்ல ஹீலரா இருக்க, எனக்கு வைத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. ஏஃபிங் அதுக்கு சம்மதிக்கிறான். எபிசோடு முடியும் போது ஏஃபிங் ஏதோ ஒரு ரகசிய சக்தியை தன்னோட கல்டிவேஷன் மூலமா எடுக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.